வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நம்ம ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது ஒரு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். அன்றைய தினத்து சூரிய உதயத்தை மையமாக வைத்து அதன் பிரகாரம் தினந்தோறும் இருக்கக்கூடிய திதி, நட்சத்திரம், ராகுகாலம், யமகண்டம், குளிகை மற்றும் ஓரைகள் அனைத்துமே நேரம் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதை வைத்துத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் மாசி மாதம் 28ஆம் நாள் 11/3/2024 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். இன்றைய முக்கிய செய்தியானது, இன்றைய தினம் சந்திர தரிசனம், அதாவது 3ஆம் பிறை. அனைவரும் மாலை நேரத்தில் சந்திர பகவானை 3ஆம் பிறை தரிசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் சோபகிருது நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 28ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 11/3/2024. சூரியோதயம் காலை 6:27 அயனம் உத்தராயணே, ருது சிசிர ருது, மாதம் மாக மாசே, மாசி மாதம் கும்ப மாசே, பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிறை, திதியானது பால்குண சுத்த பிரதம்யாம், சுக்லபக்ஷ பிரதமை திதி, 17 நாழிகை 5 வினாடி, அதாவது பிற்பகல் 1:17 வரை. அதன் பிறகு துதியாம், துதியை திதி. இன்றைய காலை முதல் பிற்பகல் 1:17 வரை சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதமை திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் பிற்பகல் 1:17 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய பணிகள், வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் பிற்பகல் 1:17 மேல் தாராளமாக எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் எவ்வித தங்கு தடையின்றி தாராளமாக செய்யலாம். இன்றைய சாத திதியானது துதியாம், துதியை திதி. இந்த பூலோகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்தவர்கள், சூரிய வம்சாவழிகள், சௌராரிமானக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைய சிராத்த திதியானது மாக மாசே மாசி மாதம் கும்பமாசே சுக்லபக்ஷ வளர்பிறை துதியாம், துதியை திதி. அதாவது சூரிய வம்சாவழிகள், சௌராரிமானக்காரர்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாக மாதம் கும்ப மாதம் மாசி மாதம் சுக்லபக்ஷ பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்களேயானால் உங்களுக்கு உங்கள் பித்ருக்களுடைய முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை செய்தீர்களே ஆனாலும்
அல்லது அவர்கள் இறந்த திதியை தவிர மகாலய அமாவாசை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமாவாசையில் திதியை கொடுத்தாலும் அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சார்த்தம் திதி தோஷம் ஆகியவற்றை செய்யாமல் இருந்தாலும் உங்கள் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். இதே சாந்திரமானக்காரர்கள், அதாவது சந்திரன் சாவடியிலே சாந்திரமானக்காரர்களுக்கு அனைவருக்குமே இன்றைய சிராத்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே சுக்லபக்ஷ வளர்பிறை துதியை திதி. சௌராதி மாணவர்களுக்கு மாசி மாதம் துதியை திதி. இந்த துதியை திதியில் இறந்தவர்களுக்கு செய்ய போகிறேன். ஆனால் சாந்திரமானக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன கேட்டேன்னா, அமாவாசைக்கு மறுநாள் தமிழ் மாதமானது பிறந்து விடுகிறது. அது மறு மாதம் பிறந்து விடுவதனால் சாந்திரமானக்காரர்கள் அனைவருக்கும் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வல்லபிறை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி இன்றைய தினத்திலே அவர்களுக்கு பங்குனி மாதத்தில் இறந்தவர்களுக்கு செய்தீர்களேயானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது உங்கள் பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நீங்கள் அவர்களுக்கு சிராத்தம் திதி தோஷம் ஆகியவற்றை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு பித்ருதோஷமும் பித்ருக்களுடைய முன்னோருடைய சாபமானதும் கண்டிப்பாக வரும். வாசனம் இந்து வாசனை சோமவாசனை கிழமை திங்கள் கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்தரபுரோஷமதா நட்சத்திரம், உத்தரட்டாய நட்சத்திரம் 49 நாழிகை 9 வினாடி, பின்னரவு 2 மணி 7 நிமிடம் வரை. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது மாசி மாதம் உத்தரபுரோஷமதா நட்சத்திரத்தில் இந்த உத்தரட்டாய நட்சத்திரத்தில் இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று தான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று நமது பிறந்த நாளை கொண்டாடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்கு சுப பலன்களானது கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினுமையானால் கண்டிப்பாக 100% மேல் அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் விஷ்டி சந்திரதர்சனம் 3ஆம் பிறை. இன்றைய ராகு காலமானது காலை 7 மணி 57 நிமிடம் முதல் 9 மணி 27 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 10 மணி 57 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 27 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1 மணி 57 நிமிடம் முதல் 3 மணி 37 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் 1 மணி 17 நிமிடம் வரை. சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதமை திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் பிற்பகல் 1 மணி 17 நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் பிற்பகல் 1 மணி 17 நிமிடம் முதல் 2 மணி 27 நிமிடம் வரை புதன் சந்திரன் ஓரைகள். சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையர், சந்திராட்டமம். மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 9 மணி 19 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி 56 நிமிடம் வரை சந்திராட்டமம். மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2 மணி 55 நிமிடம் முதல் இரவு 8 மணி 31 நிமிடம் வரை சந்திராட்டமம். மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8 மணி 31 நிமிடம் முதல் பின்னிரவு 2 மணி 7 நிமிடம் வரை சந்திராட்டமம். பூரபுல்கணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 2 மணி 7 நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று காலை 7 மணி 45 நிமிடம் வரை சந்திராட்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.